அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அறிந்து கொள்கிறார்கள். ஹஜ்ஜுடைய காரியங்களை முடித்து அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய கடைசி ஆண்டில் மதீனாவிற்கு வருகிறார்கள். வந்தவுடன் முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு இன்னும் சில நபித்தோழர்களை எல்லாம் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபித்துவத்துடைய செய்தியை எடுத்து வைப்பதற்காக பல ஊர்களுக்கு அனுப்புகிறார்கள். ஆனால் முஆதுடைய பிரிவு ரலியல்லாஹு அன்ஹு அல்லாஹ்வுடைய தூதருக்கு மிக ஆழமான அது பிரிவு. முஆத் இடத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் ஒரு முறை சொன்னார்கள், யா முஆத் இன்னி உஹிப்புக். சுப்ஹானல்லாஹ், முஆதே நான் உன்னை நேசிக்கிறேன் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லுகிறார்கள். முஆதே நான் உன்னை நேசிக்கிறேன் என்று. முஆதை அல்லாஹ்வுடைய தூதர் மதீனாவை விட்டு யமனுக்கு அனுப்பும் போது கைதாங்களாக அவர்களுடைய வாகனத்தை பிடித்து அழைத்து வருகிறார்கள் மதீனாவுடைய எல்லை வரை. முஆதை பார்த்து சொன்னார்கள், முஆத் இன்னக அஸா அல்லா தல்கானி பஅத ஆமி ஹாதா அவு லஅல்லக தமுர்ர பிமஸ்ஜிதி ஹாதா அவ் கப்ரி. முஆதே, நீ செல்லுகிறாய் யமனை நோக்கி, ஆனால் ஒரு கால் நீ அடுத்த ஆண்டு என்னை சந்திக்க வந்தால் என்னுடைய கபரைத்தான் நீ கடந்து செல்லுவாய். என்னுடைய மஸ்ஜிதில் என்னுடைய கபரைத்தான் நீ கடந்து செல்லுவாய், என்னை உன்னால் சந்திக்க முடியாது முஆதே என்று ஒரு நபித்தோழருக்கு தன்னுடைய மரணத்தின் செய்தி அல்லாஹ்வுடைய தூதர் அறிவிக்கிறார்கள். முஆத் அவர்கள் தன்னுடைய நோக்கத்தை நோக்கத்திற்காக வளர்க்கப்பட்டவர்கள், நோக்கத்திற்காக பயிற்சிவிக்கப்பட்டவர்கள். அவர்கள் யமனை நோக்கி செல்லுகிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவை நோக்கி தன்னுடைய பார்வையை திருப்பி நடந்து சென்று சொன்னார்கள், முஆதே அறிந்து கொள், இன்ன அவுலன் நாஸி பி அல் முத்தகூன் மன் கானு வ ஹைது கானு. என்னிடத்திலே நெருக்கமானவர்கள் அல்லாஹ்வை அஞ்சக்கூடியவர்கள் தான், அவர்கள் எங்கு வாழ்ந்தாலும் எப்போது வாழ்ந்தாலும் என்ற செய்தியை கூறி மதீனாவை நோக்கி அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திரும்பி செல்கிறார்கள்.